அனைவருக்கும் வணக்கம். பாலிடிக்ஸ் பார்வை சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம அரசியல் களத்தை பற்றி பேச இருக்கிறோம். அதுக்கு நம்ம கூட இணைஞ்சு இருக்கிறவர் ஜே.கே. அரவிந்த் அவர்கள். வணக்கம் அரவிந்த். வணக்கம். ஸோ இப்போ ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆரம்பித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழிநடத்தி இப்போது இறுதியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர் நிறுவப்பட்டு இப்போது தோல்வி அடைஞ்சு தேர்தலில் இப்போ அதில் நிறைய பிரிவினை அந்த மாதிரிலாம் ஒரு செய்தி போயிட்டுருக்கிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கப்பட்ட கட்சி ஏடிஎம்கே. அதுக்கடுத்து நல்லாட்சி பண்ணும்போது அவர் இதே மாதிரி அரசியல் வாரிசு திருதுப்புன்னு அவர் இறப்புக்கு சந்திக்க போகும்போது இந்த இந்த இதுக்கு யார் தலைவராக வரணும்னு ஏற்பட்ட இதில் ஜானகி அம்மாவுக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் பெரிய போர் நடந்ததுன்னு நமக்கு தெரியும். அதோட மட்டும் இல்லை, அதுக்கடுத்து நம்ம ஜெயலலிதா அம்மையாரோட இறப்புக்கு அப்புறம் கட்சியை கைப்பற்றுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஏடிஎம்கே ஒரு கொடுமையான சூழ்நிலையாக தான் இப்போ நான் பார்க்குறேன். இதை அடுத்தடுத்த தலைவர்கள் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறத ரொம்ப கவனமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த பிரிவினையில் இப்போ முன்னாடி காலத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் ஜானகி அம்மாவும் ரெண்டு பிரிவாக இருந்தது. இப்போ யார் யார் தனித்தனி பிரிவாக இருக்கிறாங்க? அரசியலில் தோத்த ஒரு காரணத்துக்காக இந்த கட்சியை பிளவுபடுத்தி தலைமையை மாற்றணும்னு சொல்கிறது நல்லா இல்லை. அதாவது வெற்றி வந்தால் எவ்வளோக்கு எவ்வளோ கொண்டாடுறோமோ, தோல்வியும் எல்லாரும் சேர்ந்து அதை பகிர்ந்து கட்சியை மேம்படுத்தணும்னு சொல்கிறது தான் என்னோட வாதம். இப்போ அதில் இருந்து பிரிவினையாக வந்தவங்க பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகம் ஒரு அமைப்பு ரீதியாகவும் எடப்பாடி குரூப்பும் ரொம்ப தனிச்சு இருக்க போகும்போது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இதில் என்னன்னா சி.வி. சண்முகம் அமைப்பினரை சார்ந்தவங்க டிவிகே விஜய் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு கட்சி இப்போ ஒரு புதுமையான கட்சிக்கு ஒரு சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு மாறினது ரொம்ப எனக்கு மன வருத்தமான விஷயமா நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ சி.வி. சண்முகம் அவங்களோட அணி எதை நோக்கி எதனால் தமிழக வெற்றி கழகம் கூட இணைய இருக்கிறாங்க? பதவி நோக்கத்துக்காகத்தான் மட்டுமே தவிர ஏடிஎம்கேவை வளரணும்னு நினைக்கிறவங்க யாரும் இன்னொரு கட்சிகிட்ட போய் சேரணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ தன் கட்சியை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க நல்லதோ கெட்டதோ அவங்களோட அமைப்பில் இருந்து போராடி இது பண்ணணுமே தவிர, இப்போ இவர் ஏடிஎம்கேலேருந்து ஒரு டிவிகேன்னு ஒரு கட்சி ரிலேட்டடாக போய் சார்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது டிவிகே வளருமா ஏடிஎம்கே வளருமா? எவ்வளோ பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். இந்த ஒரு சூழ்நிலைக்காக எம்ஜிஆரும் ஜெயலலிதா அம்மையாரும் இந்த கட்சியை உருவாக்குனாங்க. இப்போ இதே எம்ஜிஆர் இருக்க போகும்போது ஜெயலலிதா எவ்வளோக்கு எவ்வளோ இருந்தாங்களோ, அந்த வழி நடத்தினாங்களோ, இதே ஜெயலலிதாவோட அபிமானியா இருந்த ஓ பன்னீர்செல்வத்திட்ட அந்த பணியை கொடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி நம்பிக்கைக்குரிய ஆளா ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை 2-3 மேடையில் அவங்க பேசியிருக்காங்க. விசுவாசத்துக்கு பேரு போன பன்னீர்செல்வம் தான் தர்ம யுத்தம் பண்ணி இந்த கட்சியில ஒரு பிளவுவாதத்தை முதல்ல ஏற்படுத்தினது அவங்க தான். சரி, அப்படி போகும்போது அடுத்து சரி கட்சிக்காவோட மேன்மைக்காக என்ன பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி ஜெயலலிதா அம்மையார் நம்ம சசிகலா டிடிவி தினகரனை ஆல்ரெடி ஒதுக்கி தான் இருந்ததுனால சரின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடியும் ஓபிஎஸும் சேர்ந்து கட்சியை வழிநடத்தணும்னு சொல்லி போகும்போது அப்பவே கட்சி ரெண்டா இதாகிச்சு. இது நம்ம செந்தில் பாலாஜி அவங்கெல்லாம் தினகரன் சைடுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா அம்மையார் இருந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்க போகும்போது ஆர்கே நகர் தொகுதியில குக்கர் சின்னத்துல டிடிவி தினகரனை ஜெயிக்க வச்ச முழு பங்கு செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அதே செந்தில் பாலாஜி இன்னைக்கு திமுகல ஒரு முக்கியமான இடத்துக்கு இருக்காரு. இந்த டிடிவி தினகரனோட வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்ததே செந்தில் பாலாஜி அவர் தான். அவர் அரசியல் நுணுக்க ரொம்ப தெரிஞ்சாலனால ரொம்ப தெளிவா நடத்தி எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த நேரத்தில் நம்ம எந்தெந்த இடத்துல இருந்தால் பலன் அடையலாம்னு சொல்லிட்டு ஓவராலாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதாவது நம்ம கெரியரை ஒரு ஜாபை குட் பண்ணிட்டு அடுத்து ஹையர் சேலரிக்கு போகிற மாதிரியா எந்த கட்சி இருக்கும் இருக்காது, நம்ம இங்கே இருந்தால் நமக்கு லாபமா அந்த நினச்சி தான் போயிருக்காரு நான் என்னோட வாதம். இப்போ சி.வி. சண்முகம் அவங்களோட அணி இப்போ செந்தில் பாலாஜி மாதிரியே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் அந்த விதத்தில் சொல்லலை. இப்போ அவரோட இதில் ஸ்டாண்ட் பை ஆகிட்டு யாரையும் கூட்டிகிட்டுலாம் போகல. அவரோட அமைப்பு ரீதியாக போயிட்டு ஒரு இடத்துல ஜாயின் ஆகிட்டாரு. ஸோ இப்போ இந்த விதத்தில் நான் ஜென்யூனாக நினைக்கிறது செங்கோட்டையன் அவரோட தரப்புல உள்ள நியாயத்தை அவர் தெளிவுபடுத்தணும்னு நினைச்சாரு. கட்சியை ஒன்று சேர்க்கணும். அதுக்கு தலைமை ஏற்றுக்கிறாத போது அவரோட ஜென்யூனா ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்கான தலைவனை நான் தயார் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு தனி கட்சியான ஒரு புதுமையான கட்சியை தான் போனார்.
செங்கோட்டையன் கூட நினைச்சிருப்பாரா டிவிகே ஜெயிச்சிருக்குமான்னு நோக்கத்தை எல்லாம் போய் சேரல. திமுகல சேரக்கூடாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உள்ள டிவிகேல வந்து ஜாயின் பண்ணது வந்து நான் வரவேற்கிறேன். ஆனா இப்போ இருக்கிற ஓபிஎஸ் அவர்கள் வந்து இதுவரை ஜெயலலிதா அம்மையா இருந்த காலத்துல முதல்வரா வாய்ப்பு கொடுத்த அவர் இன்னைக்கு திமுகவுக்கு போனதை வந்து என்னால ஏத்துக்க முடியல. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ அமைச்சர் பதவி தருவாங்கன்றதுக்காக தான் சிவி சண்முகமோட அணி வந்து டிவிகேல ஜாயின் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி உங்க கருத்து எடுத்து வைக்கிறீங்களோ? நோக்கம் இருக்கலாம், நான் அதுல டவுட்டட்லாம் இல்லை. ஒருத்தவங்க தன்னுக்கு ஏதாவது ஒரு சாதகமான ஒரு விஷயம் நடக்க போகும்போதுன்னு சொல்லும்போது தான் அந்த கட்சிக்கு போவாங்கன்னு சொல்றது காமனான விஷயம். இப்போ நான் ஆல்ரெடி நல்லா இருக்கேன், நான் எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போகணும்? நல்லா இருக்கும்போது எனக்கு இப்போ பிரச்சனைகள்னு சொல்லும்போது எனக்கு என்ன பிரச்சனை, யார் சால்வ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிதான். வெற்றி கழகத்துல தேர்தலுக்கு முன்னாடி வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைஞ்சாங்க. அப்போ இணையும் போது அவங்கள சார்ந்த கட்சி, அதாவது அதிமுகலிருந்து சில பல எம்எல்ஏகள் வந்து அவர் இந்த சைடு தமிழக வெற்றி கழகத்து சார்பாக நிற்க வைப்பார், இல்லை அங்கேருந்து ஆட்களை வந்து இங்கே ஈர்த்து இந்த அணியில் நிற்க வைப்பாருன்ற மாதிரி சில ஊடகங்களே வந்து யூகிச்சாங்க. இப்போ அதனோட விஷயமா எடுத்துக்கலாமா இது? இவரோட முன்னிலையில தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதோ ஒரு வேலை? இல்லை, கண்டிப்பாக கான்டாக்ட் இருக்கும். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க வந்து கட்சி ரீதியாக மட்டும் இல்லை, ஒரு எம்ப்ளாயின்னு இருக்கிறவங்க வந்து கம்பெனியில் மட்டும் இல்லை, ஃபேமிலி ரிலேட்டடான ஒரு ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரியா நல்லது கெட்டது எத்தனை வருஷம் பழக்க வழக்கம் கண்டிப்பாக இருக்கும். நீ இந்த மாதிரி பண்ணுங்க, நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறோன்னு சொல்ல போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட இது வந்து ஒரு பலனை எதிர்பார்த்து தான் அங்கே போகிறாங்க. ஆனால் என்னன்னா அந்த பலனை எதிர்பார்த்து போகும்போது ஏடிஎம்கேவோட பேஸ் பலன் இழக்குதுன்னு அவங்களுக்கு ஏன் அந்த சிந்தனை இல்லைன்னு சொல்லும்போது தான் எனக்கு யோசனை. இடைக்கால முதல்வராக தான் இருந்தாரே தவிர பட்டு நல்லாட்சி பண்ண மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் நான் என்னோட ஸ்டாண்ட் பை எடப்பாடின்னு சொல்கிறத நான் வலியுறுத்துறேன். சரி, இப்போ தேர்தலுக்காக மட்டும் நம்ம திரு செங்கோட்டையன் அவர்களை வந்து விஜய் பயன்படுத்தி இருக்காரா, இல்லை அவருக்கு இப்போ கொடுத்த மரியாதை இன்னும் இந்த 5 வருஷ காலத்தில் கொடுத்து அவரை வந்து தக்க வச்சு அவரோட அனுபவத்தை வந்து இவங்க கேட்டு அதைப்படி நடந்துப்பாங்களா, இல்லை டிவிகேவோட ஆட்சி முறை எப்படி இருக்குது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போது நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கோட்டையன் தான் இப்போது ஏடிஎம்கேல வந்து பழம்பெரும் பழைய நபர்கள்னு சொல்லும்போது அதில் குறைந்தது டாப் 10க்குள்ளே வரக்கூடிய ஆள் செங்கோட்டையன். ஸோ டிவிகேல வந்து இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு வழிமுறையே தெரியாது, அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த செங்கோட்டையன் வந்து அந்த கட்சிக்கு போயினது வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு பெனிஃபிட்டோ இல்லையோ டிவிகே அவர்களுக்கு நான் பெனிஃபிட் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வழி நடத்த ஒரு சிறந்த தலைவன் தேவை, அனுபவமான ஆள்கள் தேவை. ஸோ அதுக்காக நான் செங்கோட்டையன் நல்லவர் இதுன்னு சொல்லலை, எல்லாருமே கரைபடைந்த ஊழலாட்சி எல்லாருமே பண்ணவங்க தான். பட் என்னன்னா எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஆள் வந்து செங்கோட்டையன் அவர்கள். இப்போ திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஊடகங்களில் இல்லை செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம், அவங்க ஆளுங்கட்சியில் இருந்து செய்யக்கூடிய பணியை விட அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கும் போது இன்னும் நிறைய எதிர்த்து குரல் கொடுத்து மக்களுக்கு இதாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த தலைவர் வந்து விஜய், தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்கள் கூட இணைஞ்சு இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து எப்படின்னா இப்போது ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் எதிர்கட்சியினர் வந்து அவங்க ஆட்சி காலத்தில் வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை, கொலை நடக்காத மாதிரி பேசுவாங்க. இப்போ உதாரணமாக ஒரு பதவி ஏற்று 2-3 வாரம் நினைக்கிறேன், அதுக்குள்ளே 24 கொள்ளைன்னு சொல்கிறாங்க. இந்த கொள்ளையோட தொடர்ச்சி வந்து தான் நான் வருதுன்னு நினைக்கிறே தவிர முன்னாடி நடக்காத மாதிரி பேசக்கூடாது. அதுக்காக நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு உங்களால தான் அதை காரணம் சொல்லக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையுமே முழுக்க 100% இது பண்ணிட முடியாது. வாய்ப்பு இன்னமும் இருக்கு, இவர் இன்னமும் ஸ்டார்ட் பண்ண கூட இல்லை. குறுகிய காலத்துல வந்து இவர் தப்பு பண்றாரு அது பண்றாருன்னு சொல்ற தப்பு. ஆனா எதிர்கட்சிகளோட நோக்கம் வந்து இவர் எப்படா ஏதாவது தவறு பண்ணுவாருன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல இது. அதே மாதிரி விஜய் வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறத வந்து சில பேர் அவர் வந்து கோலையாவோ இல்லையோ பேச்சு திறமை இல்லாதவரோ நினைக்கிறாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சேன். காலி குடமும் தழும்பாது, நிறை குடமும் தழும்பாது. ஸோ அதனால அவருக்கு அரசியல் நாலேஜ் இருக்கா இல்லையாங்கிறதுல வந்து எனக்கு ஐடியா கிடையாது. பட் அவரோட அமைதிக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பொறுமை இருக்குன்னு சொல்றத நான் இது பண்றேன். கோவத்தில் நம்ம எந்த வார்த்தையை வேணாலும் விட்டுறலாம். ஏன்னா ஆல்ரெடி உண்மையை நேர்பட பேசிய விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து மீடியா வந்து அவரை என்ன அளவுல இழிவுபடுத்த முடியுமோ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த விதத்துல வந்து இவர் ரொம்ப தெளிவா இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் நல்லவன் சொல்றதுக்கு நம்ம
பேசி தான் நிரூபிக்கணும்னு தேவையில்லை. அமைதியே வந்து ஒரு பெரிய பயத்தையும் மரியாதையும் ஏற்படுத்தும். ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து உண்மையவும் இதை வெளிப்படுத்தினதுனால அவரை வந்து இன்க்ளூடிங் நானே அந்த நினைக்கிறேன். அவரை வந்து மீடியா வந்து பிரதிபலிச்சது குடிச்சிட்டு பேசுறாரு, மனநல பாதிக்கப்பட்டு பேசுறாரு அப்படின்னு. ஆனா அவர்லாம் நம்மலாம் ஒரு தவற விட்ட நல்ல ஒரு சிஎம்மா நான் இன்னைக்கு சொல்றேன். அன்னைக்கு எனக்கு வாக்குரிமை இருந்திருந்தா இன்னைக்கு விஜய்க்கு கிடைச்ச இதே வரவேற்பு கண்டிப்பா இவர் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றது எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்றதை நான் இன்னைக்கு தெளிவுபடுத்த விரும்புறேன். அதான் உண்மை. இப்போ நானும் வந்து பார்த்திங்கன்னா விவரம் தெரிஞ்சதுலேருந்து கிட்டத்தட்ட எந்த முதல்வரும் கரெக்டான டைமுக்கு அலுவலகத்துக்கு வந்து கரெக்டான டைமுக்கு அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு திரும்புறது, இந்த மாதிரி ஒரு நடைமுறையை வந்து நான் பார்த்ததே இல்லை. இப்போ தாவேகா தலைவர் வந்து திரு விஜய் அவர்கள் வந்து காலையில் 9 மணிக்கு கரெக்டாக ஆட்சிக்கு அலுவலகத்துக்கு வரதும், காலை சாயங்காலம் வந்து 4 மணிக்கு அலுவலகத்தை விட்டு வீட்டுக்கு திரும்புறதும். ஸோ இது வந்து ஒரு அரசாங்க ஊழியர் மாதிரி அவர் செயல்படுறதை நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க? இது வந்து நான் என்ன சொல்றேன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் ஆயிருக்காரு. முதல்வர்னு சொல்றது வந்து ஒரு மக்களுக்கெல்லாம் முதன்மையானவர் தான் முதல்வர். ஸோ அவர் பணியை செய்யறது வந்து அவரோட கடமை. ஸோ இப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ரீதியா சம்பளமும் வருது. ஸோ இவர் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நம்ம படம் நடிக்க போறேன் அந்த மாதிரிலாம் இல்லாம அவரோட பணியை செய்யறத வந்து நம்ம பேச வேண்டியதில்லை. கரெக்டா. ஏன்னா அவரோட பணியை அவர் செய்யறதுல வந்து எந்த ஒரு தயவுதாட்சணையும் இல்லாம பார்த்து மதிய உணவு கொண்டுட்டு போறது. இப்போ நம்ம வேலைக்கு போறவங்க மதிய உணவு எடுத்துட்டு தானே போறோம். இதை வந்து நம்ம ஒரு இதா பேசணும்னு தேவையில்லை. ஒரு சர்வே கூட எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் 5 வருஷம் ஆட்சி காலத்துல அதிகமா தலைமைச் செயலகத்துல எவ்வளவு நாள் இருந்திருக்காங்க, எவ்வளவு நேரம் இருந்திருக்காங்கன்னு சொல்றத ஒரு கால்குலேட் பண்ணோம்னா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு அட்டண்டன்ஸ் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. இப்போ பயோமெட்ரிக் வந்து நீங்க சொன்ன மாதிரியா இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பண்ணதுக்கு சிஎம்முக்கும் பண்ணலாமே. அவர் வந்து அவர் வேலைக்கு தானே பண்றாரு. இதை வந்து நம்ம வந்து அவர் சாப்பாடு எடுத்துட்டு போறாரு, 8 மணி நேரம் வேலை பார்க்குறாருன்னு சொல்றத நம்ம வந்து பெருமையா சொல்லவே கூடாது. ஏன்னா அவரோட பணி தான் அது. ஜென்ரலாக வந்து அவர் எப்பயுமே பனையூரில் உள்ள குடி போயிடுறாரு, வெளியிலே வரதில்லை அப்படின்னு சொன்ன அதே செய்தியும் ஊடகங்களும் இல்லை சில கட்சி தரப்புல இருந்து கூறப்பட்ட ஒரு கருத்து. இப்போ அதுக்கு பயந்து சரி இவங்க வேலை செய்யலை, ஆட்சிக்கு வந்தோடனே இவர் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்கன்றத ஒரு பயந்து, எப்பயுமே நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பழகிற வரைக்கும் நம்ம அப்படியே கரெக்டாக போயின்னு வந்துன்னு இருப்போமே, அந்த மாதிரி இருப்பாரா? இல்லை இந்த 5 வருஷ காலமும் வந்து அவர் அதே நிலைப்பாட்டில் இருப்பாரா? அது எந்த மாதிரி இருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதுக்கு நீங்கள் பதில் நீங்கள் அந்த பயந்துன்னு இருக்கக்கூடிய விஷயம் இருக்க போகும்போது நம்ம இன்னும் ஒழுங்கான ஒரு வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய ஒரு பய உணர்வோடு இருந்தால் நல்லது தான். இன்னுமே அவர் தனி பெரும்பான்மையாக வர அவர் இது பண்ணணும். இப்போ இதோட மட்டும் முடிய போகிற சட்டசபை தேர்தல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து மாநிலங்களவை இருக்கு, பஞ்சாயத்து எலெக்ஷன்லாம் இருக்கு. அதெல்லாம் அவர் இன்னமும் மேம்படுத்தணும். அவர் இன்னமும் கவனம் செலுத்தினாருன்னா தனிப்பெரும்பான்மையை வந்து ஈஸியாக நிரூபிச்சிடலாம். இப்போ நான் நினைக்கிற மாதிரி இந்த ஆட்சி 6 மாசத்துல நம்ம பெரும்பான்மையை நிர்வகிக்கலாம் டிசால்வ் ஆயிருன்னு சொன்னதை கூட அவர் ரிஸ்க் எடுத்துருக்கலாம்னு சொல்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை வந்து இந்த மீடியாவும் இந்த மற்ற மாற்றுக் கட்சியினரையும் அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் இவருக்கு இந்த வெற்றி வாய்ப்பை கொடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ தேர்தலுக்கு முன்னதாக வந்து திரிஷா அவர்களையும் நம்ம தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களையும் தொடர்பு படுத்தி பேசினாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு வந்து விட வந்து விஜய் அவர்கள் தான் தெரிவிக்கணும். ஆனால் இவர் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் அரசியலையும் நம்ம சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது. வந்து ஒரு மக்களோடையும் ஒரு ரசிகர்களுக்கிடையுமே ஒரு நெருடலை ஏற்படுத்துது. பதவியேற்பு விழாவுக்கு த்ரிஷா வந்ததை வந்து நான் ஒரு லட்சக்கணக்கான நபர்கள் வந்து இதை பேசினாங்க. ஸோ அந்த இதை பேசாமல் இருக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போகாமல் இருந்தாலே அந்த இடத்துல வந்து தவிர்க்கப்படும் போதே தேவையில்லாத விவாதங்களுக்கு நம்ம உட்பட மாட்டோம். தனிப்பட்ட இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா நல்லா இருக்கும்னு நான் விஜயை கேட்டுக்கிறேன். ஓகே. இப்போ துணை முதல்வருக்குன்னு ஒரு அறை இருக்குது, அது வந்து திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சமீபத்தில் இப்போ செய்தி பார்த்தோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது நான் ஒன்று கேட்குறேன். இப்போது துணை முதல்வராக முன்பு இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தாங்க. இப்போது இதே ஆதவ் அர்ஜுனுக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏன் இதை ஏன் காம்ப்ளிகேட் பண்ணணும்? இப்போ விஜய்க்கு அடுத்து துணை முதல்வராக ஆதவ் அர்ஜுனும் நோக்கத்தில் பண்ணலை. சிம்பிளாக யோசிச்சோம்னா விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு கொடுத்த அறையை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. உதயநிதி துணை முதல்வராக இருந்ததுனால அது பேசும் பொருளாகுது. அதாவது நம்ம
எப்படி வேணாலும் எதை வேணாலும் மிங்கிள் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. சரிங்க. இன்னைக்கு இந்த கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக நன்றி. ஸோ மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். வணக்கம், நன்றி.